Hello students, welcome to Hiba Max 12th Standard Business Max Chapter 2 Integral Calculus 1 Example sums பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ 2.34 வரைக்கும் ஆல்ரெடி முடிச்சிட்டோம். இன்னைக்கு 2.35லேருந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். Evaluate integration of x cube into e power x square into dx. இதுதான் நம்மளோட கொஷின். இதுதான் நம்ம எவாலுவேட் பண்ண போகிறோம். எவாலுவேட் இப்போ ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கியூப் ஒன்று, இன்னொன்று இ பவரில் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ பவரில் வருது. ஸோ இந்த பவரில் வர்றதுனால நான் சப்ஸ்டியூஷன் மெத்தட் எடுக்கணும் இல்லையா. சப்ஸ்டியூட் பண்ணிட்டு செய்வோம். எக்ஸ் ஸ்கொயர் தான் சப்ஸ்டியூஷனுக்கு எடுப்போம். பட் இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது. அப்போ அதை பிரித்து எழுதணும். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடலாம். சொல்யூஷனில் இன்டிகிரேஷன் ஆஃப் எக்ஸ் கியூப் இன்ட்டு இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். இப்போ இங்கே பவரில் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது கரெக்டா. அப்போ இந்த எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயராக மாற்றணும்னா எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இ பவரில் எக்ஸ் ஸ்கொயர், இன்னும் ஒரு மிச்சம் இருக்கிற எக்ஸை எக்ஸ் இன்டூ டிஎக்ஸை நான் எழுதிப்பேன். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறது பார்க்கலாம். டேக் இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இதை ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். டிஇசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் கரெக்டா. இப்போ எனக்கு இங்கே எப்படி இருக்குன்னா எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் தான் இருக்குது. அப்போ இந்த 2 டினாமினேட்டரில் கொண்டு வந்துடலாம். டிஇசட் பை 2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ dx. இப்போ இதுதான் இங்க சப்ஸ்டியூட் பண்ண போறோம் சரிங்களா. x ஸ்கொயர் இருக்க இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், z integration of x cube into e power x square into dx is equal to x ஸ்கொயர் இருக்க இடத்துல z e power x ஸ்கொயர். அப்போ e பவர்ல z x dx க்கு dz by 2. நெக்ஸ்ட் லைன்ல நான் என்ன பண்ணுவேன்னா இந்த டிவைடட் பை 2 1 by 2 ன்னு வெளியே எடுத்து எழுதிட்டா z into e power z into dz எழுதிக்கலாமா. இதே மாதிரி சம் நம்ம ஆல்ரெடி ஒன்று சால்வ் பண்ணியிருப்போம். இதை யூவா எடுத்துப்போம். டிவியை வந்து இ பவர் எக்ஸ் டிஇசட்டா எடுத்துக்கலாம். டேக் யூ இஸ் ஈக்குவல் டு இசட், டிவி இஸ் ஈக்குவல் டு இ பவர் இசட் டிஇசட். இப்போ இதை ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டியூ இஸ் ஈக்குவல் டு டிஇசட்னு மாறிடும். அதே மாதிரி இதை ஒரு வாட்டி இன்டிகிரேட் பண்ணால் வி இஸ் ஈக்குவல் டு இ பவர் இசட்னா சேம் e பவர் z தான் வரும் சரிங்களா. ஸோ இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்மேட் எடுப்பேன், 1/2 இன்டிகிரேஷன் ஆஃப் z இன்டூ இ பவர் z இன்டூ dz இஸ் ஈக்குவல் டு 1/2 காமனாக இருக்கும். இன்டிகிரேஷன் ஆஃப் u dv விச் இஸ் ஈக்குவல் டு 1/2. u dvயோட ஃபார்முலா என்ன, uv மைனஸ் இன்டிகிரேஷன் ஆஃப் v du. இதை டைரக்டாகவும் நீங்கள் எழுதிடலாம். பட் எப்படி வந்ததுன்னு தெரியணும். ஸ்கூலில் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்கள். 1/2 u ஓட வேல்யூ z, v ஓட வேல்யூ e பவர் z மைனஸ் இன்டிகிரேஷன் ஆஃப் v ஓட வேல்யூ e பவர் z du ஓட வேல்யூ dz. அப்போ e பவர் z ஒரு வாட்டி இன்டிகிரேட் பண்ணால் போதும். 1/2 z இன்டூ e பவர் z மைனஸ் e பவர் z பிளஸ் c. இப்போ e பவர் z காமனா 1/2 இன்டூ e பவர் z இன்டூ z மைனஸ் 1 பிளஸ் சி. இதே மாதிரி நம்ம எக்ஸை வச்சு ஒரு சம் செஞ்சுருப்போம். எக்ஸாம்பிள் 25 நினைக்கிறேன் சரிங்களா. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணதெல்லாம் திருப்பி நம்ம மாற்றி எழுத போகிறோம். இசட்டோட வேல்யூ என்னன்னு எடுத்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், ஃபைனலாக 1/2 இ பவரில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பிளஸ் சி. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ண சம்ஸ்ல இருந்தே நம்ம ரிசல்ட்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ எல்லா சம்ஸுமே கவனமாக பாருங்கள். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் எக்ஸாம்பிள் 2.36. evaluate integration of e power x into x square plus 2x into dx. integration of e power x x square plus 2x வருது. ஸோ இதில் என்ன லிங்க் இருக்கு பாருங்க. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குன்னா அடுத்தது அதோட டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கு கரெக்டா. ஸோ இந்த ஃபுல் ஃபார்மேட்டுக்கு நம்மக்கிட்ட ஒரு வேல்யூ இருக்கு. என்னன்னா integration of e power x into f of x plus f dash of x. இதோட டிஃப்ரென்ஷியேஷன் இது பக்கத்தில் இருக்குது அப்படின்னா இதோட ஃபைனல் ஆன்சர் நீங்கள் எப்படி எழுதிக்கலாம், e power x அப்படியே வரும் இன்டூ f of x எழுதிட்டு ப்ளஸ் சின்னு எழுதிக்கலாம். ஃபார்மேட் பேஜ் நம்பர் 35ல இந்த ஃபார்முலா இருக்கும் உங்களுக்கு சரிங்களா. ஸோ நமக்கு அதே மாதிரி தான் எனக்கு e power x அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் வந்து f of x, 2x வந்து இது ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ. ஸோ டேரெக்டாக இதை எடுத்து இப்படி நம்ம எழுதிக்கலாம். f of x என்னன்னு எடுத்து எழுதிருங்க. ஃபர்ஸ்ட் f of x இங்கே எக்ஸ் ஸ்கொயர், f dash of x இங்கே 2 டைம்ஸ் ஆஃப் x. அப்போ இன்டிகிரேஷன் ஆஃப் e power x into
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x இன்டூ டிஎக்ஸ். எக்ஸ் எழுத மறந்துருக்கேன், எழுதிக்கோங்க. which is equal to e power x அப்படியே வரும். f of x, அப்போ f of x ஓட வேல்யூ x ஸ்கொயர் ப்ளஸ் சி. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ரொம்ப ஈஸி, ஆனால் இது தெரியணும். எந்த ஃபார்மேட்டுக்கு எந்த ரிசல்ட் எழுதணும் நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம எழுத முடியும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.37. evaluate integration of x into e power x divided by 1 plus x whole square into dx. இப்போ divided byல 1 plus x ஸ்கொயர்னு வருது. ஸோ இதை நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடணும். பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணாதான் இதை சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? பார்ஷியல் ஃப்ராக்ஷன் நம்ம அப்ளை பண்ணாதான் முடியும். ஃபர்ஸ்ட் இதோட ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிக்கலாம். இதோட ஃபங்க்ஷன் என்ன? x into e power x divided by 1 plus x whole square. இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம். ஸோ பை பார்ஷியல் ஃப்ராக்ஷன். நீங்கள் ஃபுல் ஃபார்மாக எழுதிக்கோங்க, சரியா? இப்போ ஃபஸ்ட்டு இதை எப்படி பிரித்து எழுதணும்? a divided by 1 plus x plus b divided by 1 plus x whole square. இது ஒரு வாட்டி வரும், இது ரெண்டாவது வாட்டி வரும். ஸோ ஸ்கொயர்னு எழுதணும். இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? கிராஸ் மல்டிபிள் பண்ணிடலாமா? x divided by 1 plus x whole square is equal to, இங்கே ஆல்ரெடி 1 plus x ஒரு வாட்டி வந்துருச்சு. அப்போது ஒரு வாட்டி எழுதுனா போதும், 1 plus x ஒரு வாட்டி எழுதினா போதும். இப்போ பியோட டினாமினேட்டரில் ரெண்டு வாட்டி வந்துருச்சு. ஸோ அங்கே எதுவுமே எழுத வேண்டாம். டினாமினேட்டரில் 1 plus x whole square எழுதினா போதும். இது ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாமா? பேலன்ஸ் நமக்கு x is equal to a into 1 plus x plus b மட்டும்தான் இருக்கும். இப்போ x இருக்கிற இடத்துல -1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, இது 0 ஆகிடும். கரெக்டா? -1 is equal to a into 1 minus 1 plus b. 1 minus 1 0, so a into 0 0. அப்போ b ஓட வேல்யூ -1. அடுத்து a வேல்யூ கண்டுபிடிக்கணும். a வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு x equal to 0 எடுத்துக்கலாம். அப்போ x இருக்கிற இடத்துல 0, இந்த இடத்துல 0, which is equal to a into 1 plus 0 plus b. b இருக்கிற இடத்துல -1. இப்போ 0 is equal to 0 plus 1 1, 1 into a minus 1. -1 இந்த சைடு வந்துச்சுன்னா 1 is equal to a. இப்போ இதை டைரெக்டாக கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இல்லையா? இப்போ இன்டிகிரேஷன் ஆஃப் x into e power x divided by 1 plus x square is equal to integration of e power x அப்படியே இருக்கட்டும் சொல்லியிருக்கேன். அண்ட் a ஓட இடத்துல இப்போ 1 by 1 plus x, சரியா? அண்ட் plus b வரும். அப்போ -1 இருக்குன்னா -1 by 1 plus x whole square இருக்கணும் dx. இது எழுத முன்னாடி நீங்கள் இன்னொரு வாட்டி எழுதணுன்னாலும் எழுதிக்கலாம். இந்த ரெண்டும் கண்டுபிடிச்சிட்ட பிறகு கூட 1 by 1 plus x -1 by 1 plus x ஸ்கொயர் எழுதிட்டு கூட சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பட் டேரெக்டாகவே எழுதிடலாம். இந்த வேல்யூ f of xனா இது அதோட டிஃப்ரென்ஷியேஷனா? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு இந்த வேல்யூ கிடச்சிருமா? 1 by x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்குமோ அதுதான் இங்கே இருக்குது இல்லையா? இது 1 by xன்னு வைங்க. அப்போ x இன்வர்ஸ் -1 by x ஸ்கொயர் தானே ஆன்சரு. அதே மாதிரி தானே இருக்குது. இப்போ டேரெக்டாக இப்போ நம்ம லாஸ்ட்டு சம் எப்படி பண்ணமோ அதே தானே. இட் இஸ் இந்த ஃபார்ம். இது ப்ராக்கெட்டில் கூட எழுதிக்கோங்க. e power x f of x plus f dash of xன்ற மாதிரி இருக்குது இந்த ஃபார்மேட். இப்படி ஃபார்மேட் இருந்தால் நான் என்ன பண்ணலாம்? e power x f of x plus cன்னு எழுதிக்கலாம். இதுதான் நான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன்னு எழுதிக்கோங்க, சரிங்களா? அப்போ வேல்யூ என்ன வரும்? e power x f of x என்னது? f of x வந்து இங்கே 1 by 1 plus x அப்புறம் plus cன்னு எழுதிக்கணும். ஃபைனல் ஆன்சர் எப்படி வரும்? e power x divided by 1 plus x plus c. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா?